சதா பமரி கமரி சபமபதானி சதா பமரி கமரி சனித பமரி கமரி சப்பமத ரிகமரி. அந்த ரிகமா அந்த அதற்கெல்லாம் வந்தா சாரங்கா. பரிமளரங்கனா தம் வஜேகம் என்னுயிர் தோழி சமமபமபக கேளொரு சேதி மகக பாப்பா தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான் தலைவன் என்றாயே தோழி என்னுயிர் தோழி. பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் சீசன் 2. ஹமீர் கல்யாணி கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த அற்புதமான ராகத்தை தன்னுடைய மனதை வருடக்கூடிய, நம்ம எல்லாரையும் மயங்க செய்யக்கூடிய அற்புதமான குரலால பாடி, அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அதன் ஸ்வர வரிசைகள் என்ன, அந்த ராகத்தில் இடம்பெற்ற கர்நாடக இசை பாடல் என்ன, தமிழ் பாடல் என்ன, திரை இசையில இந்த ராகத்துல என்னென்ன பாட்டெல்லாம் வந்திருக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்களோட நம்ம அரங்கிற்கு நமக்காகவே வருகை தந்திருக்காரு டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். ஹமீர் கல்யாணி ராகம் அப்படியே நீங்க போன எபிசோட்ல பாடினதே எங்க காதுகள்ல இன்னமும் பிரதிபலிக்கிறது டாக்டர். அதன் தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம். பரிமள ரங்கநாதம் அந்த பாடலோட துவங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ராகத்தின் ஸ்வர வரிசைகளை மீண்டும் ஒரு எங்களுக்காக சொன்ன மாதிரி முதல்ல சாரங்காவை நம்ம இதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசப்படுத்தி காம்போம். சாரங்காங்கிறது நான் சொன்ன ட்ரெடிஷ்னல், அதோட ட்ரெண்டி வேரியேஷன் தான் ஹமீர் கல்யாணி அப்படி சொல்லலாம். சாரங்காங்கிறது நம்ம கர்நாடக சங்கீதத்தில் தான் இருக்கு. ஹிந்துஸ்தானியில் அது இல்லை. சரிகமா பதானி கல்யாணியோட ஜனியம் சரிகமா பதானி சதா பமரிகமரி, இது சாரங்கா. சதா பமரிகமரி சபமபதானி சதா பமரிகமரி சனித பமரிகமரி சப்பமத பமரிகமரி. அந்த ரிகமா அந்த அதற்கெல்லாம் வந்தா சாரங்கா. சதா பமதா பமகமரி, இது ஹமீர். ஆமா. சமாகவாமதா பசதா பமதா பமகமரி. இதுல வேரியேஷன் இருக்கு. சபமபதா நிசா தனி சரி சனிதானி மாபமதா பமகமரி சரி சபமதா நிசா இப்படியும் பாடலாம். சனித பமகமரி சா இப்படியும் வரலாம் அவரவங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 4-5 வேரியேஷன்ஸ் இதை கோர்ப்பாக சேர்க்கும் போது அந்த ராகத்துடைய பரிணாமம் வரும் வெளியில், அந்த பிக்சர் தெரியும். எஸ் டாக்டர். பரிமள ரங்கநாதன் சொன்னேன். இந்த பரிமள ரங்கநாதன் எதுக்கு பாடுறேன்னா, இதை ஒரு 2 லைன் பாடினா தான் நீங்கள் திரையிசை பாடல் எப்படி வந்து திரையிசை பாடலாம் உருவாயிருக்கு சோர்ஸ்ல இருந்துங்கிறது தெரியும். எஸ் டாக்டர். போன எபிசோட் நீங்க பாடுறச்ச என்னுயிர் தோழி அப்படியே லிங்க் ஆச்சு அந்த மாதிரி 2-3 பாடல்கள் அருமையான மணிமணியான திரையிசை பாடல்கள். அதை நம்ம பாட போறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் நேயர்களே. எஸ், எங்கேயும் போடாதீங்க, கூடவே இருங்க. ஆமா, ஏன்னா திரையிசை பாடல் தான் ஹைலைட். இதை வந்து உங்களுக்கு ஒரு முன்னுரையா சொல்றேன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ பரிமளரங்கனா தம் வஜேகம் வீர நூத்தம் பரி பாலித்த பயத்தம். அந்த கார்வ லாங் ஃப்ரேசஸ் இதில் ஹரியும் பரீஷ சீதாம் ஷோ வேதாதி பூஜித்தம். இப்பதான் மூரகரம் பயஹரம் நரஹரியும் திருத்த கீரிம். என்ன அழகு பாருங்க மக்களே. மொழி தெரியாதுன்னு நீங்க சங்கடப்பட வேணாம். டியூனை மாத்திரம் பாருங்க.
அந்த டியூன் வந்து இந்த வார்த்தைகளோட வந்தால் தான் இன்னும் அழகு. அதுக்கு தான் இதை பாடுறேன். ஏன்னா வடமொழிங்கிறது எனக்கும் பெருசாக தெரியாது. பட் நம்ம அந்த ராகத்தை பேஸ் பண்ணி போகிறோம். மூரகரம் பயகரம் நரஹரியும் திருத்த கீரிம் சுரநரமுனி ஜனமுதித்தம் புரஹர கோரோக விதித்தம் சுரநரமுனி அந்த கிரேடில் ஆடுற சுரநரமுனி ஜனமுதித்தம் புரஹர கோரோக விதித்தம் பரிமளரங்கென்னுயிர் தோழி கேளொரு சேதி இது தானோ எங்கள் மன்னவன் நீதே பரி மளரங்கா என் உயிர் அந்த நாட்ச். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். அதுக்கு தான் இப்போ கரெக்டாக இப்போ என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? எஸ் டாக்டர். இது என்னுயிர் தோழி கேள் வரலாறு. என்னுயிர் தோழி கேளொரு சேதி இதுதானோ எங்கள் மன்னவன் நீதி. அங்கேயே அழகு டாக்டர். இப்போ அதுக்கு வருவோம். அப்போ எஸ் டாக்டர். என்னுயிர் தோழி கேளொரு சேதி எப்படி பாடியிருப்பாங்க சுசிலாமா. இப்போ இதை டீட்டெயில்டாக நியூவன்சஸ் சொன்னாத, இதனுடைய நுணுக்கங்களை சொன்னாதான் நீங்கள் இன்னும் ரசிப்பீங்க. இப்போ பாருங்கள் எப்படி படிப்படியாக ஒரு கீர்த்தனை ரேஞ்சுக்கு பரிமள ரங்கநாதம் ரேஞ்சுக்கு கம்போஸ் பண்ணி அதை இசையமைத்திருக்காங்க பாரு. என்னுயிர் தோழி அங்கே மாத்திரம் தான் கமக்கம் ஃபர்ஸ்ட். கேளொரு சேதி கேளொரு சேதி சின்ன சின்ன கமகங்கள். இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. அந்த கிளைட்ஸ் தான். அந்த கிளைடு இல்லைன்னா அமீர் கல்யாணி கிடையாது. நிச்சயமா. இப்போ சொரப்படுத்துனா என்னுயிர் தோழி சமமபமபக கேளொரு சேதி மகக பாப்பா இது தானோ உங்கள் மபத சதத பபத மன்னவன் நீதி. பமதா பமாகமரிகாரி சனிசா கொஞ்சது டாக்டர் ஸ்வரங்கள். இப்ப பாவத்துக்கு என் உயிர் தோழி கேளொரு சேதி இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. அடுத்த சங்கதி பாருங்க. என் உயிர் தோழி கேளொரு சேதி இது தானோ உங்கள் மன்னவன் நீதி நீதி. என் உயிர் தோழி இதை கன்சைஸ் பண்ணியிருப்பார். முதல்ல ஒரு தொகைரா மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெகாட்டோன்னு சொல்லுவோம் வெஸ்டர்னில். அதாவது ஸ்டெக்கட்டோனா கட் பண்ணி பாடுறது, லெகாட்டோன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு கிளைட்ஸோட பாடுறது. அதை ஃபஸ்ட்டு ஒரு லெகட்டோவை கொடுத்து அந்த பாவத்தை கொடுத்துட்டு அப்புறம் டெம்போவோட என் உயிர் தோழி கேளொரு சேதி இது தானோ உங்கள் மன்னவன் நீதி என் நீதி என் உயிர் நீ நீ என் உயிர். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். அதே வரிகள் தான், அதே வார்த்தைகள் தான். ஃபர்ஸ்ட் வரியில பாத்தீங்கன்னாக்க இதுதானா உங்க மன்னரோட நீதி நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் டைம் இதுதான் உங்க மன்னரோட நீதி. அப்படியே இந்த பாவம் மூட் எப்படி மாறுது, ரசா எப்படி மாறுது. பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சரண்யாஜி. இதுல எப்படின்னா ஒரே ராகம் தான் பாடுறோம், ஒரே வார்த்தைகள் தான் பாடுறோம், ஆனால் பாவம் ஏன் மாறுது? அந்த வேல்யூவேஷன் ஆஃப் நோட்ஸ். சமாக பாமத தனி சரி சத பாமத பமக பரி இது ஒரு பாவம். இதே நோட்ஸை நான் ஃபாஸ்டா சமக பாமத தனி சரி சத பாமத பமக பரி ஃப்ளேவர் அப்படியே மாறுது இல்லையா?
பாப மபத தப மபத தப மபத நி சதா மபத மத பத மப மத பத மப மத பத மப மப நீ சௌதரி ரம பா மமத த மபத த மபத த மபத நி சனி த மபத நி சனி த ப ம ம ம மத ப மபத த ப மபத மபத பத ம மபத நி சனி த ப ம மபத நி சரி நி சனி த ப ம மபத நி சரி நி ச த நி த ப ம ப நி த ப ம பத ம ப மத பத ம ம மத பத ம ம பத பத ம 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 ப ம ம ரி நீ. எக்ஸலன்ட் டாக்டர், எக்ஸலன்ட். அந்த 2 மா வச்சே ஒரு விளையாடிட்டீங்க, ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணீங்க டாக்டர். அதுதான் பியூட்டி ஆஃப் ஹமீர் கல்யாணி as well as சாரங்கா, யமுனா கல்யாணி ஆல்சோ. சாரங்கா பார்த்தோம், சப மபத சரிக மபத நிச சனித பம ரிகமரி சனித பம ரிகம ரீசா. ஃபர்ஸ்ட் பரிமா அப்புறம் சின்னமா சனித பம ரிகமரி சப மபத த பம பப பம பத பம பத த பம பத பம பத சப மபத நி சனித பம ரிகமரி ச பமத பத மப ரிகமரி ச பமத பம ரிகமரி ச. வேரியேஷன் இப்ப ஹமீர் சாரங்கா சாரங்கா சமாக பமத பசனித பமத பமகவரி சதப மபத த பம பத த பம பத நி சனித பம ரிகமரி பமத பம ரிகமரி சசரி ரிக கம ம பத நி சனித பம ரிகமரி சமகப சமகம சமகம பத நி சனித பம ரிகமரி சப்ப மபத த பம பத த பம பத த பம பத நி சனித பம ரிகமரி பமத பத மப ரிகமரி பமத பம ம பமத பம ம பமத பம ம ம மகவரி சசமக பமத பத ம பமத பமபத பமபத த பம பத த பம பத ம மபத நி சனி த பம மபத நி சரி நி சத நி த பம மபத நி சரி நி சத நி த ப மபத நி த பமத. பியூட்டிஃபுல் டாக்டர். இது வந்து இதை பண்ணு அப்படின்னு அதட்டுற மாதிரி இருக்கு, அது இது பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பியூட்டி ஆஃப் அவர் கிளாசிக்கல் மியூசிக் சிஸ்டம்ல. நிச்சயமா டாக்டர். மீண்டும் ஒரு முறை எண்ணுயிர் தோழி அதுக்கு வந்துடலாம். ஆமா, இப்போ என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இது தானோ உங்கள் மன்னவன் நீதி. என்னுயிர் தோழி கேளொரு சேதி, அப்படி ஒரு சங்கதி அம்மா பாடியிருப்பாங்க. சேதி. அப்புறம் தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான், தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான், தலைவன் என்றாயே தோழி. என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. கிளைட் வரும் அதுல. செகண்ட் டைம் என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி. கிளைட்ஸ் தான், இந்த கிளைட்ஸுக்கு தான் அதை கொண்டு வந்தேன். ஹமீர் கல்யாணை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் லிமிட்டட் தான். பட் அந்த பாவத், அந்த நோட்ஸோட பாவத்தை, அந்த சுரங்களோட பாவத்தை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆமா நிச்சயமா. ஏன்னா பிரயோகம்னு பார்த்தோம்னா ஒரு குறுகின பிரயோகம் தான் ஹமீர் கல்யாணி. ஒரு கல்யாணி மாதிரியோ, சங்கராபரணம் மாதிரியோ, தோடி மாதிரியோ, கரகர பிரியா மாதிரியோ லிமிட்டே இல்லாம பண்ண முடியாது. பட் இந்த லிமிட்டட் ஸ்கோப்பை வச்சு ஹமீர் கல்யாணில we can build a castle. ஒரு அரண்மனையே கட்டிடலாம். அதுல ஒரு ஸ்கூப்பா இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீம் நம்மள உருக்குதே டாக்டர், அதே மாதிரி தான் இது. இதுல ஒரு ஆலாப் வரும். அந்த ஆலாப்ப ஹமீர் கல்யாணி எவ்வளவு அழகா சுசிலாமா பாடியிருப்பாங்க. தொடர்ச்சியான ஒரு பிருகா உள்ள ஒரு ஆலாப், ரொம்ப கஷ்டம். அதை நான் சொல்ல போறேன். இப்போ சரணம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆலாப் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஹமீர் கல்யாணில. ரொம்ப அழகா அப்படி ஜாலி அப்படி ஈஸியா பாடியிருப்பாங்க. பிருகா கலந்த ஒரு ஆலாப், பிரிஸ்ட் பிருகாஸ். அந்த நோட்ஸை நான் மக்களுக்காக புரிய வைக்க போறேன். அந்த நோட்ஸ் எவ்வளவு அழகா அவங்க கன்சீவ் பண்ணி அதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்கிறத சொல்ல போறேன். அது அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நிச்சயமா டாக்டர். டு பி கண்டினியூட். ஒரு 3 டாட் வச்சிடலாம். இந்த எண்ணுயிர் தோழியோட இணைந்து நம்ம அடுத்த எபிசோட்ல இவங்க எல்லாரையும் சந்திப்போம் டாக்டர். அதுவரை நன்றி, வணக்கம்.